வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம். இந்த செய்தி சுவிட்சர்லாந்திலே நடைபெற்ற அந்த தீ விபத்து உண்மையிலே நடந்தது என்ன, அங்கே எத்தனை உயிர்கள் கொல்லப்பட்டார்கள், யார் யார் எத்தனை வயது என்பதை நாங்கள் முழுமையாக இந்த சுவிட்சர்லாந்து செய்தியின் ஊடாக நிருபரின் ஊடாக இந்த செய்தியை காவி வருகின்றோம். ஆம், சுவிட்சர்லாந்திலே அந்த 31 இரவு, அதாவது 31 டிசம்பர் 31 இரவென்றால் சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற மக்கள் அந்த தினத்தை, அதாவது வருட இறுதி தினத்தை மிக விமர்சையாக கொண்டாடுவார்கள். அந்த நன்றி செலுத்தும் முகமாக பெரும் கொண்டாட்டமாக அது அன்று இரவு 12 மணிக்கு கொண்டாடப்படும் வான வேடிக்கைகள் ஊடாக கொண்டாடப்படுகின்ற ஒரு பெரிய ஒரு விழாவாக இருக்கிறது. அந்த விழாவை கொண்டாடுவதற்காக சில இளைஞர்கள், வயோதிபர்கள், குழந்தைகள் என்று பலர் சில இடங்களிலே சென்று ஒன்று கூடுவார்கள். இங்கே தீ விபத்து நடந்த இடம் சுவிட்சர்லாந்திலே ஒரு உல்லாச பிரயாணிகள் சென்று வருகின்ற இடம். அதைவிட சுவிட்சர்லாந்து அந்த இடம் வாலிஸ் எனப்படுகின்ற இடம் சுற்றி வர மலைச்சுவர்கள். அந்த மலைச்சுவர்களுக்கு இடையே ஒரு சிறிய நகரம் ஒன்று. அந்த நகரத்திலே அதிகமாக மர வீடுகள் தான் கட்டப்பட்டிருக்கிறது. அதுவும் அங்கே அதிகமாக பழைய வீடுகள் தான் அதிகமாக இருக்கிறது. புதிய கட்டிடங்கள் மிக மிக குறைவாக இருக்கிறது. இருந்தாலும் கூட அங்கே இருக்கின்றவர்கள், அந்த கிராமத்திலே அந்த நகரத்திலே இருக்கின்றவர்களும் அருகே பேர்ன் கண்டோன் இருக்கிறது. அந்த பேர்ன் கண்டோனில் இருந்து செல்பவர்களும் மற்றும் கோட்டாட் எனப்படுகின்ற கண்டோன் ஸ்வைட்ஸ் போன்ற இடங்களிலே இருந்து செல்பவர்களும் அங்கே போவதாக இருந்தால் குகைக்குள் அந்த ஒரு ஒரு பாதை என்று கூறுவார்கள், கடலிலே செல்வது. இதுவும் பாதை போன்ற ஒன்றை, ஒரு வாகனங்களை கூட அதிலே ஏற்றி செல்வார்கள். சிலர் அந்த மலையை சுற்றி 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 பின்பு அங்கே வாகனத்திலே சென்று சேருவதும் உண்டு. அதே வேளையிலே விண்டர், அதாவது குளிர்காலங்களிலே அதிகமாக இந்த பாதையை விநியோகிப்பார்கள். பாதையிலே செல்வதற்கு 10 ரூபாக்கள் 10 பிராங்குகள் எடுப்பதால் அவர்கள் அந்த வாகனத்தை பாதையிலே ஏற்றி கொண்டு செல்வதும் வழக்கம். சுவிட்சர்லாந்திலே பல இலங்கை தமிழர்கள் அங்கே குடியிருக்கிறார்கள், சொந்த வீடுகளிலே இருக்கிறார்கள், வியாபாரம் செய்கிறார்கள், உல்லாச பிரயாணிகள் விடுதி வச்சிருக்கிறார்கள். அதே வேளையிலே பல உணவு விடுதிகள் வச்சிருக்கிறார்கள். சிலர் நகை வியாபாரம் மற்றும் நகை செய்து விற்கின்ற வியாபாரம் கூட செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? அதாவது அந்த ஒன்று கூடுகின்ற ஒரு அந்த சிற்றுண்டி சாலை என்பதை விட ஒரு உணவு விடுதி சாலை. அதே வேளையிலே அங்கே ஒரு சில அறைகளும் தங்குவதற்கு இருக்கிறது. அதே வேளையிலே கீழே சுரங்க அறை இருக்கிறது, மேலே ரெஸ்டாரண்ட், அதாவது உணவு விடுதி இருக்கிறது. அந்த உணவு விடுதியில் ஒரு புறமாக எப்பவுமே சுவிட்சர்லாந்திலே பார், அதாவது மதுபானம் அருந்துகின்ற சாலை பகிரங்கமாக அங்கே இருக்கும். அங்கேயும் மதுபானம் அருந்துவார்கள். சில வேளைகளிலே அதிலே அருகிலே இருக்கிற இடங்களிலே உணவு உண்பவர்கள் உண்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த விழாவிற்கு கிட்டத்தட்ட 13 வயதிலே இருந்து அங்கே குழந்தைகள் தொடக்கம் வயோதிபர்கள் வரைக்கும் அங்கே இருந்திருக்கிறார்கள். ஆனால் அங்கே இறந்தவர்களிலே கிட்டத்தட்ட 50 பேர் கிட்டத்தட்ட இறந்திருக்கிறார்கள். ஆனால் இறந்த 50 பேரும் 18 வயதுக்கும் 26 வயதுக்கும் இடைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். 18 வயது முடிந்தால் அவர்கள் உல்லாசமாக தாங்கள் பகிரங்கமாக தண்ணீர், அதாவது மதுபானம் அருந்தலாம், புகைத்தல் செய்யலாம் என்ற ஒரு இதிலே அவர்கள் காதலியாகவும் அதிகமாக காதலியாகவும் தான் அந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே சர்வசாதாரணமாகவே அவர்கள் பியர் மற்றும் வைன் மற்றும் குடிபானங்களை அருந்துகின்ற வழக்கம் இருக்கிறது. அதற்காக நம்மவர்களை போய் கழுத்து முட்டை அருந்த மாட்டார்கள். ஒரு பொழுதுபோக்காகவும் அந்த இதை கொண்டாடுவதற்காகவும் அருந்தி கொண்டிருப்பார்கள். அப்படி அருந்துகின்றவர்கள், அதிகமாக பியர் அருந்துகின்றவர்கள் நிச்சயமாக அந்த பாரின் அருகே இருந்துதான் அருந்துவார்கள். அங்கே கூடியிருந்தவர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள், 100-200 பேர், 100-150 பேர் அங்கே இருந்திருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த தீ விபத்தில் அகப்பட்டவர்கள்
50 பேர் தான் அகப்பட்டிருக்கிறார்கள். அதிலேயும் அதிகமானவர்கள் 18க்கும் 26 பேருக்கும் இடைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இருந்தும் வயோதிபர்கள் கூட, அதாவது வயோதிபர் என்றால் ஒரு சில தாய் தந்தையர்கள், அவர்களும் பிள்ளைகளோடு இணைந்து சென்றிருக்கலாம். அப்பொழுது சென்றிருக்கின்ற பொழுது அவர்களும் அங்கே கருகி அடையாளம் காண முடியாத அளவிற்கு அவர்களுடைய உடலங்கள் அடையாளம் காண ஆனா பெண்ணா என்று பார்க்க முடியாத அளவுக்கும் அடையாளம் காண முடியாத அளவிற்கும் அந்த தீ பரவி இருக்கிறது. எப்படி பரவியது? ஆம், அந்த கட்டடம் பழைய ஒரு மரத்தூள்களாலும் மரங்களாலும் கட்டப்பட்ட கட்டடம் என்பதால் அங்கே உபயோகிக்கின்ற அடுப்புக்கள், அதாவது அங்கே உபயோகிக்கின்ற அடுப்புக்களாக இருக்கட்டும், சில விடயங்களாக இருக்கட்டும், கேஸ், அதாவது அந்த கேஸினூடாக பெறப்படுகின்ற அந்த மின்சாரத்தில் வைத்துத்தான் அவர்கள் கேஸில் வைத்துத்தான் அந்த சமையலறையில் சமைப்பதோ அல்லது சில விடயங்களை செய்வதற்கோ அந்த கேஸ் லைன் இருக்கிறது. அதாவது கேஸ் என்றால் வெறும் சிலிண்டரிலே வைத்து கொடுப்பதல்ல. சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரையிலே கரண்ட் எப்படி, மின்சாரத்தை எப்படி இணைப்பு கொடுத்து ஒரு பிரதான இடத்திலிருந்து அனுப்புகிறார்களோ, அதே போன்று நீரை எப்படி அனுப்புகிறார்களோ, அப்படி கேஸுக்கும் ஒரு லைன் இருக்கிறது. அந்த கேஸ், அந்த வாயு, அந்த உயிர் வாயு, அந்த வாயு, அந்த லைன் அப்படியே தொடர்ந்து இருந்திருக்கிறது. அதே வேளையிலே இந்த கட்டிடம் எரிந்து கொண்டு இருக்கின்ற நேரத்திலே அந்த கட்டிடத்துக்குள்ளே இருக்கின்ற அந்த வாயு, அந்த கேஸ், அந்த தடுப்பு, அங்கே தடுக்க வேண்டிய அந்த சமையலறைக்கோ அந்த கட்டிடத்துக்கு வர முன்பதற்கு தடுப்பதற்கு, அதாவது நீரை பொதுவாக அந்த கட்டிடத்தில் முழுமையாக வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு மெயின் இருக்கிறது. அந்த மெயின் கேஸுக்கு இருக்கிறது, நீருக்கு இருக்கிறது மற்றும் மின்சாரத்துக்கு இருக்கிறது. அந்த வகையிலே அந்த கேஸை அவர்களால் நிறுத்த முடியாமல் போய்விட்டது. அப்படியானால் அந்த கேஸ் லைன் நிறுத்த முடியாமல் கேஸ் தொடர்ந்து வந்து கொண்டிருக்க அந்த கேஸ் சிலிண்டர்கள் உள்ளே இருந்து சேமித்து இங்கால வருகின்ற பொழுது அந்த சிலிண்டர் கூட ஒரு விபத்து தீ அதிகமானவுடன் அது அப்படியே வெடித்து சிதறி இருக்கிறது. வெடித்து சிதறி அந்த கட்டிடம் பூராகவும் அது சிதறி நெருப்பு அணைக்க முடியாத அளவுக்கு அந்த தீ பற்றி இருக்கிறது. தீ பற்றினால் அந்த கட்டிடத்திலே இருக்கின்ற தூண்கள், நிலங்கள், வளைகள், கூரைகள் அனைத்தும் மரத்தினால் செய்யப்பட்டதன் காரணத்தினால் அந்த மரத்திலே நெருப்பு பிடித்ததன் பிற்பாடு தீயணைக்கும் படை வந்ததன் பிற்பாடும் அவர்களால் முடிந்த வரைக்கும் இவர்களை காப்பாற்றுகின்ற அளவுக்கு வேகமாக அணைக்க முடியாமல் போய்விட்டது. அதன் காரணத்தினால் தான் தீ மேலும் நின்று எரிந்திருக்கிறது. அந்த கேஸால் எரிந்து அந்த தீயை மூட்டப்பட்டதே தவிர அந்த கேஸ் முடிந்ததன் பிற்பாடு அதை அறிந்ததன் உடனடியாகவே அங்கே மெயினாக இருக்கின்ற மற்ற இடத்தில் எங்கே சப்ளை செய்கிறார்களோ அங்கே இவர்களுக்கான இணைப்பை துண்டித்து விட்டார்கள். இருந்தாலும் தீ பிடித்ததன் பிற்பாடு இந்த மரங்களில் பிடித்த தீ தொடர்ந்து, இந்த காய்ந்த மரங்களில் பிடித்த தீ தொடர்ந்து எரிந்த பொழுது அங்கே இருந்த 50க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள். துன்பியலான விடயம், அங்கே எரிந்தவர்கள் யார் என்பதை அடையாளம் காண முடியாமல் இருக்கிறது. அதே வேளையிலே அந்த இறந்தவர்கள் 18க்கும் 26 வயதுக்கும் வாழ வேண்டிய அந்த உயிர்கள் சென்றதும் சுவிட்சர்லாந்திலே ஒரு இதுவரை காலமும் நடக்காத ஒரு பெரிய இழப்பாக இதை கருதுகிறார்கள். ஆனால் இந்த இழப்பிற்கு காரணமாக அந்த இடத்திலே இருக்கின்ற கெமைண்டே என்று கூறப்படுகின்ற முனிசிபாலிட்டி, அவர்களும் இந்த இடத்திலே இந்த விழா கொண்டாடலாமா இல்லையா என்ற அனுமதியை அந்த இடத்தை பரிசோதித்து அதன் பிற்பாடுதான் கொடுக்க வேண்டும். அங்கே எத்தனை பேர் குழுமப் போகிறார்கள், எத்தனை பேர் அங்கே ஒன்று கூட போகின்றார்கள், எத்தனை பேரை உள்ளடக்கலாம் என்று பார்த்து, சுவிட்சர்லாந்திலே ஒரு சட்டம் இருக்கிறது. அத்தனை பேரும் வெளியே ஆபத்து வந்தால் செல்லக்கூடியவாறு ஒரு பாதையை, அதாவது 100 பேர் என்றால் 100 பேர் உடனடியாக வெளியேறக்கூடிய பாதை இருக்க வேண்டும். அதாவது நோத்ஃபால் என்று கூறுவார்கள், அவசர பாதை, அவசர கதவு.
நோர்த் அவுஸ்கேங் என்று கூறுவார்கள். அந்த கதவு பச்சை போட்டிலே போட்டு அந்த இடத்தை பெரிய போட்டாக போட்டிருப்பார்கள். அங்கே ஆபத்தென்றால் அந்த கதவை திறந்து உடனடியாக அனைவரும் வெளியேறக்கூடிய 100 பேர் என்றால் அதற்கேற்ற அளவு கதவு, 200 பேர் என்றால் அதற்கேற்ற அளவு கதவு. அதே போல அந்த பெரும் அந்த மண்டபங்கள், கல்யாண மண்டபங்கள், கொண்டாட்டங்கள் செய்கின்ற மண்டபங்களுக்கு நாங்கள் 1000 பேரை அடக்கப் போகின்றோமாக இருந்தால் அந்த 1000 பேரும் ஏதாவது தீ அல்லது நீர் அல்லது இயற்கை அனர்த்தம் வருகின்ற பொழுது உடனடியாக அவர்கள் அந்த கதவை திறந்து போகக்கூடியவாறு அது அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த கதவு இருக்க வேண்டும். அந்த கதவு கூட சிறிதாக இருந்ததோ இல்லையோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் அங்கே அந்த வசதிகள் கூட இருக்கவில்லை. அதைவிட இந்த இடத்திலே இத்தனை பேர் ஒன்றாக நின்று கொண்டாடுவதற்கு நிச்சயமாக அந்த முனிசிபாலிட்டி அனுமதி வழங்கி இருக்கக்கூடாது. அது அவர்களுடைய தவறாகவும் கணிக்கப்படுகிறது. அதைவிட இளைஞர்கள் அதிகமாக கூடியிருந்ததன் காரணத்தினால் அவர்கள் 31ஆம் திகதி டிசம்பர் மாதம் என்பதால் அவர்கள் வான வேடிக்கைகளிலே நாட்டம் காட்டியிருக்கிறார்கள். வான வேடிக்கைகளிலே சில வான வேடிக்கை சில பட்டாசுகளை அந்த சம்பானியா என்று கூறப்படுகின்ற சில போத்தல்களுக்குள்ளே போட்டு கூட விளையாடி இருக்கிறார்கள். அதுவும் மெழுகுதிரியை போட்டு விளையாடி இருக்கிறார்கள். அதுவும் அந்த அக்கறை இல்லாமல், ஒரு பாதுகாப்பு இல்லாமல் அந்த நடந்து கொண்ட முறையும் இந்த விபத்துக்கு அதிகரிக்கப்பட்டது. அந்த விபத்து இந்த தீ விபத்து ஏற்பட்டது என்னவோ இந்த போத்தல்களிலே மெழுகுதிரியை போட்டு விளையாடியதும் வானவேடிக்கையை போட்டு விளையாடியதும் ஏதோ ஒரு வகையிலே கூரையிலே அந்த கட்டிடத்திலே ஒரு தீ விபத்து ஏற்பட்டு விட்டது. அதை அதிகரித்தது அந்த கேஸ், அதாவது அந்த கூடுதலாக எரியத் தொடங்கியதன் பிற்பாடு அந்த கேஸ் சிலிண்டர்கள் வெடித்து மேலும் அதிகரித்ததன் பிற்பாடு அது நின்று எரிவதற்கு உதவி செய்தது. அங்கே இருந்த வளைகள், தூண்கள், எல்லா மரத்தினால் செய்யப்பட்ட அந்த உருவாக்கப்பட்ட கட்டப்பட்ட அந்த கட்டிடம் என்பதால் அது நின்று எரிந்து இவ்வளவு பெரும் சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இருந்தாலும் அந்த முனிசிபாலிட்டி ஏற்பட்ட சேதங்கள் ஏன் ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது, யாரிலே பிழை, யார் இதுக்கு குற்றம் என்று அவர்கள் இன்னும் அதனை முழுமையாக கூறவில்லை, வெளியே கூறவில்லை. நிச்சயமாக அவர்கள் அந்த ரிப்போர்ட், அந்த அறிக்கையை இன்சூரன்ஸ் காப்புறுதி நிறுவனத்துக்கு கொடுக்க வேண்டும். காரணம், அங்கே இறந்தவர்களிலே அனைவருக்கும் காப்புறுதி செய்யப்பட்டிருக்கும். அது அதிகமாக செய்திருப்பார்கள் ஆயுள் காப்புறுதி. அந்த காப்புறுதி நிறுவனங்கள் கட்டாயம் இந்த விசாரணையை செய்யும். அதன் பிற்பாடுதான் அந்த காப்புறுதி தொகையும் அவர்களுக்கு வழங்கப்படும். மக்களுக்கு மாத்திரமல்ல, அங்கே உடைமைகள், அந்த கட்டிடம் அனைத்துக்கும் அந்த கட்டிடத்தை புதிதாக கட்டுகின்ற அளவிற்கு அந்த கட்டிடத்தின் பெறுமதி எவ்வளவு இருந்ததோ, அந்த ஃபயர் சீக்கிரம் என்று கூறுவார்கள், அதாவது அந்த தீ விபத்து ஏற்படுவதற்கு ஒரு காப்புறுதி இருக்கிறது. அந்த காப்புறுதி எவ்வளவு செய்திருக்கிறார்களோ அந்த கட்டிடக்காரர் அந்த தொகையை அந்த உரிமையாளருக்கு கொடுப்பார்கள். எவ்வளவு பணம், எவ்வளவு இழப்பீடு வந்தாலும் சரி, இது உண்மையிலே ஒரு அக்கறை இல்லாமல் நடைபெற்ற மற்றும் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் நடைபெற்ற ஒரு அக்கறையீனமால் விளையாட்டுத்தனமாக செய்யப்பட்டதால் ஏற்பட்ட ஒரு தீ விபத்தாக கருதப்படுகிறது. இருந்தாலும் லங்காபோர் ஊடகமும் அங்கே இறந்த அனைவருக்கும் எங்களுடைய அனுதாபம் ஊடாக, அனுதாபம் அஞ்சலியின் ஊடாக அவர்களுக்கும் நாங்கள் அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம், அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இனிமேலும் இந்த சுவிட்சர்லாந்தில் மாத்திரமல்ல, சுவிட்சர்லாந்தில் இனிமேல் கவனமாக இருப்பார்கள், புதிய சட்டத்தை இயற்றுவார்கள், புதிதாக எல்லாவற்றையும் அந்த பரிசோதித்து கொடுப்பார்கள். இருந்தாலும் அந்த இறந்த உயிர்களுக்கும் அந்த இறந்த உயிர்களுடைய சொந்தங்களுக்கும் நாங்கள் ஆறுதலையும் கண்ணீர் அஞ்சலிகளையும் கூறிக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். இலங்கையன், லங்காபோர் ஊடகம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன்.
இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். Your future, our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.